ஒளி இனிய தளம் வழங்கும் விவிலிய தேடல். வத்திக்கான் வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் விவிலிய தேடல் நிகழ்ச்சியை அருளொளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். திருப்பாடல் 33 பகுதி 7. இறைவனை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 7. நம்பினோரை கைவிடாத கடவுள். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையறுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையறுந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகலிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே. உம் பாதுகாப்பின் நிழலில் நானும் தங்கி மகிழ்ந்து வாழ்வின் நாடும். கைவிடாத கடவுள். அன்பர்களே, கடந்த செவ்வாயன்று நமது விவிலிய தேடலில் தனக்கு அஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 18, 19 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இந்நாளில் அதனை தொடர்ந்து வரும் 20 முதல் 22 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அன்பானவர்களே, ஒருமுறை கடவுளின் பக்தர் ஒருவர் நூற்றுக்கணக்கான மக்களோடு கப்பல் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தார். கப்பல் பயணிகளில் பெரும்பாலோர் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாருமே மது அருந்தியதால் நிலை தடுமாறியிருந்தனர். ஒருவருக்கொருவர் கேலி பேசியும் வேடிக்கைகள் செய்தும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தியும் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் இவற்றையெல்லாம் அந்த பக்தர் கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இதனால் அப்பயணிகளில் சிலர் அந்த பக்தரை சூழ்ந்து கொண்டு கேலியும் கிண்டலும் செய்தனர். எங்களைப் போல வாழ்க்கையை அனுபவிக்காமல் கடவுளோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே, உம்முடன் உரையாடும் அளவுக்கு கடவுள் அவ்வளவு எளியவராகிவிட்டாரா என்று ஏளன பேச்சு பேசத் தொடங்கினர். அந்த பக்தர் சற்றும் கோபம் கொள்ளாமல் அவர்களை பார்த்து, என் நண்பர்களே, கடவுள் என்னுடன் மட்டுமல்ல, தம்மை சந்திக்க வரும் எல்லா மக்களிடமும் உரையாட விரும்பும் கருணை உள்ளம் படைத்தவர் என்று கூறினார். அதற்கு அவர்கள், அப்படியானால் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றால் உம் வழியாக கடவுளிடம் அதை பெறலாம் போலிருக்கிறதே என்று கூறி பயணிகள் இன்னும் கேலியாகச் சிரித்தனர். கடவுளின் உதவியை பெறுவதற்கு என்னுடைய தயவே உங்களுக்கு தேவையில்லை. கடவுளிடம் வேண்டினால் அவர் நிச்சயமாக யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வார் என்று பணிவான குரலில் கூறினார் அந்த பக்தர். அவருடைய பேச்சை கேட்ட பயணிகள் மேலும் பரிகாசச் சிரிப்பொலி எழுப்பினர். அந்த பக்தரோ சக பயணிகளின் நடவடிக்கைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் போக்கில் அமைதியாக இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பெரும் சூறாவளி காற்றுடன் பெருமழை கொட்டத் தொடங்கியது. கடலில் எழுந்த பேரலைகளின் நடுவே கப்பல் தத்தளிக்க தொடங்கியது. கப்பலை கட்டுப்படுத்த மாலுமி முயன்றார். ஆனால் பலனில்லை. கப்பல் திசை மாறி தாறுமாறாக செல்லத் தொடங்கியது. கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளுக்கு அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டது. கப்பல் கவிழ்ந்து தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அவர்கள் பேரச்சம் கொள்ளத் தொடங்கினர். அப்போது கப்பல் மாலுமி
என்னால் கப்பலை கட்டுப்படுத்த முடியவில்லை. கப்பல் திசை மாறி தன் போக்கில் நடுக்கடலுக்கு சென்று விட்டது. அருகில் கரை இருக்குமா என்பது தெரியவில்லை. நாளை காலைக்குள் நாம் கரையை அடையாவிட்டால் நம்மிடம் இருக்கும் உணவும் தண்ணீரும் காலியாகிவிடும். பிறகு பசியும் பட்டினியுமாக நடுக்கடலில் நாம் இறக்க வேண்டியதுதான் என்று கவலை தெரிவித்தார். அப்போது பயணிகள் அனைவரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகினர். அவர்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. உடனே ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிந்திக்கத் தொடங்கினர். உயிர் தப்புவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த வழியும் புலப்படவில்லை. அப்போது அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த பக்தரிடம் ஓடி வந்தனர். ஐயா, சற்று முன் நாங்கள் கடவுளையும் உம்மையும் இழித்தும் பழித்தும் பேசியதன் காரணமாகத்தான் இப்படி ஓர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. தாங்கள் கடவுளுடன் நெருக்கமான அன்பு கொண்டவர் என்பதால் கடவுளிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். அப்போது அந்த பக்தர், கடவுள் அதனையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள மாட்டார். காரணம், நாம் அவரது குழந்தைகள். அவரது உருவிலும் சாயலிலும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். குறிப்பாக நாம் அவரை நம்பியிருக்கும் போது அவரே நமக்கு பாதுகாப்பும் துணையும் கேடயமுமாக இருப்பார் என்றும் கூறினார். மேலும் இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை நோக்கி அபயக்குரல் எழுப்பி வேண்டுதல் செய்வோம் வாருங்கள் என்று அழைத்தார். உடனே அனைவரும் மண்டியிட்டு வானத்தை நோக்கி கரங்களை எழுப்பி வேண்டத் தொடங்கினர். அவர்களின் தொடர் வேண்டுதலின் பயனாக மழை நின்றது, காற்றும் ஓய்ந்தது. மறுநாள் காலை அவர்கள் அழகியதொரு தீவை அடைந்தனர். இந்த பேராபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு அந்த பக்தருடன் இணைந்து நன்றி கூறி மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். பிரியமானவர்களே, தாவீது அரசர் தான் அனுபவித்த எல்லாவிதமான துன்ப துயரங்களிலும் கடவுளை மட்டுமே தனது பாதுகாப்பும் அரணுமாக கொண்டிருந்தார். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமை போல தாவீது அரசர் கடவுளை மட்டுமே முற்றிலும் சார்ந்திருந்தார். தனது எதிரிகளை வீழ்த்தி தன்னை கடவுள் எப்படியும் காப்பாற்றுவார் என்று அவர் உறுதியாக நம்பினார். அதனால்தான் தான் மேற்கொண்ட எல்லா போர்களிலும் வெற்றி வாகை சூடி கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வழிநடத்தினார். ஆண்டவர் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான மனமும் அவரது அனைத்து வெற்றிகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தன. ஆண்டவர்தாமே தம் மக்களின் வலிமை. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் என்றும், ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்றும், ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். மேலும் இணைச்சட்ட நூலில் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூறும்போது இவ்வாறு கூறுகின்றார்: இஸ்ரவேலே, நீ பேறு பெற்றவன். ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே, உன்னைப் போல் வேறு இனம் உண்டோ? உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாளும் அவரே. உன் பகைவர் உன்முன் கூனி குறுகுவர். அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். அன்பர்களே, மோசேயின் இந்த வார்த்தைகள் வழியாக யாவே இறைவன் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பு அரணாகவும் கேடயமாகவும் வெற்றியாகவும் விளங்குகிறார் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தொடக்க அதிகாரத்தை கடவுள் வாழ்த்து என்றுதான் பெயரிட்டுள்ளார். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கியுள்ளார். கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரை நினைத்து வாழ்த்தி வணங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டு அமைந்துள்ளது கடவுள் வாழ்த்து என்னும் இந்த பகுதி. ஆதி பகவன் வாளறிவன் மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலான், இறைவன் தனக்கு உவமை இல்லாதான், அறவாளி அந்தணன், என் குணத்தான்,
என்ற அடைமொழிகளால் இவ்வதிகாரத்தில் இறைவனை பாடுகிறார் திருவள்ளுவர். கடவுளை நினைப்பவர் நலமாக வாழ்வர். அவர்கள் துன்பங்களிலிருந்து எப்போதும் காப்பாற்றப்படுவர். அவர்களிடம் நல்வினை தீவினை தாக்கம் இருக்காது. அவர்கள் நீடித்து வாழ்வர். அவர்களது தீராத துயரங்களுக்கு விடுதலை கிடைக்கும். குற்ற உணர்ச்சிகளிலிருந்து அவர்கள் மீட்கப் பெறுவர். வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர்வர் போன்ற பயன்களும் இக்குறள் பாக்களில் கூறப்படுகின்றன. அன்பர்களே, நமது அன்றாட வாழ்வில் நாம் கடவுளை நம்பி வாழும்போது அவரது காக்கும் கரங்கள் என்றும் நம்மோடு இருக்கும். அவரை மட்டுமே நாம் முழுமையாக சார்ந்திருக்கும் போது அவரது பேரன்பு நம்மை சூழ்ந்து சுடர்விடும் விளக்காக மாறும். ஆகவே இத்தகைய மாறாத அன்பு கொண்ட இறைவனில் நாம் என்றும் நிலைத்து வாழ்வதற்கான அருளை இந்நாளில் இறைஞ்சுவோம். தீமை எதுவும் நேராமல் வாத என்னை நெருங்காமல் தூதர் சூழச் சொல்கிறீர், தூதர் சூழச் சொல்கிறீர். கல்லின் மேல் கால் மோதாமல் செல்லும் இடமெல்லாம் காக்கின்றீர். கைகளாலே தாங்குவீர், கைகளாலே தாங்குவீர். தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே, தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே. வேண்டலுக்கு பதில் தாரும், துன்ப நேரத்தில் துணையாகும். நீடிய ஆயுளும் அமைதி நிறைந்த வாழ்வையும் மீட்பாய. இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.